வணக்கம், வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் நிலைவில் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேப்பர் ஐடி 248. நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவை பேசும்போதெல்லாம் எனக்கு கையெல்லாம் உதறது நண்பர்களே. ஏன் தெரியுமா? நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? இப்படி பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேசுகிறேன்னு. நம்ம தண்ணிப்பழம் திவாகர் இருக்கார்ல, வாட்டர் மெலன் ஸ்டார், அகில உலக வாட்டர் மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன் வேறு, அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கிட்டாரு. ஆமாம், அதாவது வாட்டர் மெலன் ஸ்டார் ஐயா, ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நம்ம ஒரு மாபெரும் இயக்குனர் நம்ம தளபதி விஜயனை வச்சு இயக்கி ஒரு 3 படம் ஹாட்ரிக் வெற்றி கொடுத்த அட்லி டைரக்டர் அட்லி அண்ணனை தெரியாத ஆள் பச்சை குழந்தைய கூட கிடையாது, வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு கூட தெரியும். அப்படி ஒரு மாபெரும் இயக்குனரை ஒரு அம்மா ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. அந்த இன்டர்வியூ என்ன சொல்கிறீங்க? அட்லியா? யார் இவன்? ஐயாவும் எனக்கு தெரியாத அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுறீங்க. ஐயா, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஐயா தண்ணிப்பழம் திவாகர் ஐயா, நீங்கள் டைரக்டர் அட்லி யாருன்னு தெரியாது, ஆனால் அவரை பார்த்து யார் அவன்னு கேட்குறீங்க. இது நீங்கள் ஒரு சினிமா போயிட்டு வந்துடுறீங்க, அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் போயிட்டு வரும்போது ஒருத்தர் உங்களை ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்காருல்ல, அவன் வாடா போடணும் வார்த்தை விட்டுருக்காரு. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எப்படி நான் வாடா போடான்னு சொல்லலாம், மதிப்பு குறைய பேசலாம், என்னை அசிங்கப்படுத்த பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க டிவி சேனலுக்கே நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்பி அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்கீங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இப்போ உங்கள் மேலே பேசினா ஒருத்தருக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் மாபெரும் இயக்குனர் அட்லி அண்ணனை இந்த மாதிரி பேசுகிறீங்களே, அவங்க வீட்டம்மா ஒருவேளை பார்த்து என் புருஷன் இந்த மாதிரி திவாகரன் ஒருத்தர் இந்த மாதிரி அட்லின்னா யார் அவன் இவன் மரியாதை குறைவாக பேசியிருக்கான்னு சொல்லி மான நஷ்டம் வழக்கு போட்டால் கோடிக்கணக்கில் கேஸ் போட்டு காசு வாங்கினா பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ என்ன செய்வீங்க? அப்போ உங்கள் மூஞ்சியை கொண்டு எங்கே கொண்டு வைப்பீங்க? ஐயா, ஓவராக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஓவராக வசதி வந்த பின் ஆடாதே, வறுமை வந்த பின் வாடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஐயா, அது உங்களுக்கு தான் பொருந்தது. நம்ம யாரோ எவரோ இந்த மக்கள் உங்களை ஏற்றி விட்டுருக்காங்க. ஏற்றி விட்ட மக்கள் உங்களை இறக்கி விட கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. நான் போட்ட துண்டை உங்கள் தலையில் போட மக்கள் ரொம்ப நேரம் ஆக மாட்டாங்க. அதனால் அந்த மீடியாவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வேறு நம்ம பிஸியாக திருப்பி டாக்டர் வேறு சொல்கிறீங்க, அப்புறம் நடிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மீடியாவில் அட்லி டேரக்டரே உங்களுக்கு தெரியலையே, நீங்கள் மீடியாவில் எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் மீடியாவில் தான் இருக்கீங்களா? என்னமோ 4-5 படம் வேறு பண்ணிட்டேங்கிறீங்க. அட்லி டேரக்டர் தெரியாத உங்களுக்கு வேறு டேரக்டர் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இதை வேறு கேட்டால் நான் நடிப்பு அரக்கன் அப்படி இப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் 4 விஷயம் தெரிஞ்சு பேசுங்க. மீடியாவில் நடக்கிறத பார்த்து பேசுங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக விடுங்க. ஏன்னா எங்கள் மக்களுக்கு எப்போவுமே ஏற்றி விட்ட மக்களை இறக்கி விட்டு தான் பழக்கம். இறக்கி விட்டுருவாங்க சீக்கிரம். கொஞ்சம் கவனமாக பேசுங்க தண்ணிப்பழம் திவாகர் ஐயா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரைட் நம்பரில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் ஐயா.